அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் அப்படின்ற மாதிரி தான் வரலாறு பிரிக்க முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய அரசியலையே சீமான் தான் தீர்மானிக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதற்கு பல எடுத்துக்காட்டுகளும் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இன்று காலை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு விஜய் அவர்கள் போயிருந்ததும் அதுக்கு அடுத்தபடியாக வேலை கையில் ஏற்றி புகைப்படம் எடுத்திருந்ததும் பார்த்தீங்கன்னா பார்க்குற அனைவருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளையுமே இந்த மாதிரி வேலை தான் இனிமேல் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், இதற்கு மூலஸ்தானம் எங்கிருந்து வந்துச்சுன்னு விஜய்க்கு தெரியுமா இல்லையோ, ஆனால் தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை கொடுக்குற கலாச்சாரத்தை சீமானவர்கள் தானே உருவாக்குனாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைய தினம் அதிகமாக ட்ரெண்டாக மாற்றிட்டு இருக்காங்க. 2013க்கு முன்னாடி வரைக்கும் பல அரசியல் தலைவர்களும் சரி, அவங்களுடைய தொண்டர்களும் சரி, தன்னுடைய தலைவனுக்கு வாழை மட்டுமே பரிசாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் 2013ல் சீமானவர்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் வேலை கொடுத்து பழகுங்க, அதுதான் தமிழர்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்த பிறகு அடுத்தடுத்து நிறைய கட்சிகள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைவனுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இறுதியாக நேற்று தினம் கூட பார்த்தீங்கன்னா தனுஷுடைய ரசிகர்கள் வேலை கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு கலாச்சாரத்தை துவங்கி வச்சது சீமானவர்கள் தான் அப்படின்ட்டு தான் இன்றைய தினம் காட்டுத்தீ போல பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய ட்ரெண்டாகவும் மாறி இருக்கு. தற்போது கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா வேலை கொடுக்குற கலாச்சாரத்துக்கு மாறி இருக்காரு அப்படின்னும், ஆனால் இதை துவங்கி வச்சதே சீமான் தான் அப்படின்னு விஜய்க்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை ட்விட்டர் முழுக்க தமிழக மக்கள் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு, இனிமேலாம் சீமானுக்கு மக்கள் ஆதரவு இருக்குமா அப்படின்னு கேட்கும் வேலையில தான் தேர்தலுக்கு முன்னதாக ஒரு மாத காலமாக ட்விட்டர் முழுக்க சீமானவர்கள் தான் ஆக்கிரமிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இளைஞர்கள் எங்களுடைய வாக்கை நாங்கள் சீமானுக்கு தான் தரப்போறோம் அப்படின்னு ஏகப்பட்ட ரீல்ஸ் வாயிலாக போட்டிருந்தாங்க. அதனால சீமானவர்கள் தான் தேர்தல் அப்போ விஜய்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ட்ரெண்டிங்காக இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ரிசல்ட்டுக்கு ஒரு 6 நாட்களே இருக்க நிலையில இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் பற்ற வைத்த தீ அப்படின்றது ஆறாம கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னமும் இளைஞர்கள் சீமானுக்கு வாக்களிச்சிங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும், சீமானுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுடைய வாக்குக்கு ஒரு பயன் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையாகவே சீமானுடைய இத்தனை ஆண்டு கால உழைப்பிற்கு இளைஞர்கள் இப்போ தான் பலனை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதனால் குறிப்பாக இளைஞர்கள் இந்த தேர்தலில் சீமான் மேலே அதிக கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, வெயில் மழைன்னு பார்க்காம சீமானவர்கள் பின்னாடி ஒரு ஸ்க்ரீனை போட்டு மக்களுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு காரணத்தினாலையும், யாருடா இந்த மனுஷன் அரசியலை இவ்வளவு நேசிச்சு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு காரணம் தான் இளைஞர்களை சீமான் பக்கம் இந்த முறை அதிகமாகவே திருப்பி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரு உச்சகட்ட நடிகரான விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்த போதும் சீமானவர்களால் ஈடு கொடுத்து ஃபைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இதற்கு முதல் முக்கிய காரணமே இந்த தேர்தலில் சீமானவர்களுடைய கடினமான உழைப்பு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு இளைஞர்களாக இருந்தீங்க அல்லது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டை யாருக்கு செலுத்திருந்தீங்க அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.